குழந்தைக்கு கொடுக்குற 10 ரூபா காசு யாரு பார்த்துக்குவா? என்ன மாதிரி இருக்கிற இளைஞர்கள் இந்த டாஸ்மார்க்கு போகாதீங்க. இன்னைக்கெல்லாம் சத்தியமா நினைக்கிறேன், கண்டிப்பா நினைக்கிறேன். தப்புன்னு நல்லா தெரிஞ்ச பின்னும் இப்பவே மூடுகேன் தயங்கணும். ஹலோ, நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் நாகராஜன். இந்த அம்மா பேசுகிற மாதிரிலாம் என்னாலெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் பேச தெரியாது. உண்மையை பேசுகிறேன். அந்த அம்மாவா சொன்னாங்க 50 ரூபாயா கொடுப்பாருன்னு. சத்தியமாக சொல்கிறேன், நான்லாம் காசே கொடுக்க மாட்டேன். 50 ரூபாயும் கூட கொடுக்க மாட்டேன். அந்த காசையும் தண்ணி போட்டு போய் வீட்டில் போய் படுத்துக்குவேன். நல்லா தான் இருந்தேன், நல்லா சம்பாரிச்சு நல்லா டெய்லி ஒரு 500 ரூபாய்க்கு சம்பாதிப்பேன். டெய்லி 500 ரூபாய்க்கு குடிச்சிருக்கேன். ஆனால் இது இப்போ பார்த்து என் சம்சாரம் ரொம்ப இதாக இருக்குது, இது எப்படியாவது திருத்தணும், இது என்ன பண்ணணும்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. ஏகப்பட்ட போராட்டம் என்கிட்ட. போராடி பார்த்து அவனாலையும் முடியல. இவனை எப்படா திருத்துறது, இவன் திருந்துற மாதிரி இல்லை, நாம் போய் சேர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நானும் நல்லா தண்ணி புலவாட்டு போட்டு போய் கூட்டில் போய் படுத்துட்டேன். அப்புறம் அவள் பாட்டுக்கு எடுத்து மேலே சீமனை எடுத்து ஊற்றி போட்டு தீக்குச்சி எடுத்து பார்த்ததை சுட்டு போட்டு ஐயோ அம்மானு கற்றுனுங்க அப்படின்னு. என்னடா அப்படின்னு முடிச்சு பார்த்தா அவள் இப்படியே எரிச்ச மெலியாக போய் நின்றுருக்கு. சடார்னு நான் எந்திரிச்சு தண்ணி ஊற்றுறதுக்குள்ளார அவள் எடுத்து எண்ணெய் பிடிச்சிட்டான், காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அதாவது நான் எவ்வளவோ சந்தோஷமாக இருந்தேன், எப்போ ராஜாவாட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த குடிக்கு அடிமையாகி ஒரு பைத்தியானோட மோசமாகி போயிட்டு. பைத்தியான் எப்படி பண்ணுவான்னு அது. ஆனால் சொன்ன மாதிரி இந்த அம்மா சொன்னாங்க, மக்களை யோசிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக காலையில் 10 மணிக்கு எழுந்து குடிக்க ஆரம்பிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் குடிக்கிறதாச்சு. 10 மணிக்கு மேலே நீட்டி பார்த்து மறுபடியும் காலையில் எழுந்து குடிக்கிறதாச்சு. அப்புறம் எங்கிட்ட போய் யோசிக்கிறது, எதையும் செய்கிறது. உண்மையான விஷயம் இது, நான் அனுபவித்த விஷயம். அப்படி அனுபவிச்சு அப்பா என் சம்சார் இப்போது பார்த்து இறந்துட்டான். எல்லாம் சரி, எல்லாம் ஹாஸ்பிட்டலெல்லாம் ஜிஹெச்சுக்கெல்லாம் தூக்கிட்டு போனாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் என் சம்சார் இறந்தது எனக்கு தெரியாது. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் என் சென்னையும் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது தான் உன் குழந்தைங்கெல்லாம் அனாதையாக நிற்கிது, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு என் சம்சாரம் இறந்தது எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தவன், இன்னைக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு 5 ரூபா காசு கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. 5 ரூபா தான் பக்கத்தில் 1.5 கிலோமீட்டர் போனோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த 5 ரூபா கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அன்னைக்கு நான் செலவு பண்ணேன், நல்லா தண்ணி அடித்தேன், நல்லா இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அனாதியாக நடுத்தரில் நிற்கிறேன் நான். என் குழந்தைங்க 3 குழந்தைங்க நடுத்தரில் நிற்கிது. அப்பா பசிக்குதுப்பா, பால் வாங்கி கொடுப்பான்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு நான் பதில் சொல்ல முடியாமல் சாகலாமான்னு இருக்கு. செத்து அந்த இதுக்கப்புறம் உசுரோட இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. அந்த குழந்தைக்கு ஒரு 10 ரூபா பால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு ஆள் பிரயோஜனமே இல்லை. அது கேட்குது, அப்பா பால் வாங்கி கொடுப்பா அப்படின்னு. தங்க மாமி அவள் வரட்டு வந்தோன்னே வாங்கி தரேன் அப்படின்னு. அவள் இங்கேருந்து கொடுக்கு. அவங்களே வயசாகி போய் உட்காந்துருக்குறாங்க. பட்னி தான், அது பட்னி கூட தான் படுத்து கிடந்தது. நேற்றுக்கு பையனுக்கு கிருகர்னு வருது, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போப்பானே, அந்த 5 ரூபா காசு வச்சு கூட்டிகிட்டு போக முடியல, என்னாலே தூக்கிட்டு போக முடியல. கையெல்லாம் என்ற கையெல்லாம் வெந்து போச்சு. ஒன்றுத்துக்கு ஆகாது. இந்த கையும் வெந்து போச்சு, இது ஒன்றுத்துக்கு ஆகாது. ஃபுல்லாக அப்படியே இது வரைக்கும் வெந்து போச்சு, முகமெல்லாம் வெந்து போச்சு, ஒன்றுத்துக்கு ஆகாது. ஒரு வேலை செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தை அனாதையாக நிற்கி, பெத்த தகப்பினால ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை இளைஞர்கள் தெரியுங்களா, இத்தனையும் பார்த்துட்டு ஒயின் ஷாப்பில் பார்க்குற அத்தனை பேர் நிற்கிறாங்க. இதை எத்தனையோ நம்ம போராட்டத்துலையும் கூட சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி இருக்க வேண்டாம், இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவங்களும் கேட்கல, யாருமே கேட்கல.
இப்போ நான் சொல்கிறேன், நான் திருப்பூர்லேருந்து நான் வந்திருக்கிறேன்னா இதுக்கு ரொம்ப அந்த குழந்தைகள் நினச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. சாக முடியல, செத்தனா நான் செத்தனா அந்த 3 குழந்தை யார் பார்த்துக்குப்பா? அந்த குழந்தைக்கு கொடுக்குற 10 ரூபா காசு யார் பார்த்துக்குப்பா? நான் கேட்குறேன். லட்சம் கொடுத்தா ஆட்சி ஒழிச்சா எனக்கு என்ன? டாஸ்மாக் ஒழியணும். என்ன மாதிரி இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த டாஸ்மார்க்க போகாதீங்க, வேதனைப்படுவீங்க. என் பொண்டாட்டி 50 ரூபாய்க்கு மல்லிப்பூ கேட்பா, 50 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி கொடு. 50 ரூபாய்க்குள்ள மல்லிப்பூ வாங்கி கொடுன்னா முளம்பு எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபாய்னாங்க. 50 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி கொடுங்க பா அப்படின்னு சொல்லி போட்டு போய் 150 ரூபா கொடுத்து பிளாக்ல சரக்கு வாங்கி அடிச்சு 10 ரூபாய் என் குழந்தைக்கு நல்லா இருக்கும்போது 10 ரூபா பால் போயிட்டு கேட்டா அட போங்கப்பா, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தால் நெய்யின்னு இப்போ உங்கள் அம்மாட்ட போய் கேளுவாங்க. உங்கள் அம்மாவை போய் இப்போ கேளுவோம், நம்ம சித்தனா நிம்மதியாக படு கொடுங்க அப்படி. இன்னைக்கெல்லாம் சத்தியமாக நினைக்கிறேன், கண்டிப்பாக நினைக்கிறேன். தோழர்களே, நாகராஜனுடைய கதை ஒரு எங்கோ தமிழ்நாட்டில் நடந்த ஏதோ ஒரு கதை அல்ல. தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாகராஜர்கள் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான அப்பாவி பெண்கள் பலியாகி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கின்றன. நத்தம் விஸ்வநாதன் சொல்றார், டாஸ்மாகினுடைய கொடுமைகளை பற்றி மற்ற எல்லாரையும் விட எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியுங்கிறார். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கொடுமைகளை பற்றி மற்ற யாரையும் விட அம்மாவுக்கு நன்றாக தெரியும். அப்படி தெரிந்த பிறகும் டாஸ்மாக்கை மூட மறுக்கிறார் என்று சொன்னால் ஜெயலலிதாவை போற கொடிய ஒரு பாசிஸ்ட் வேறு உலகத்தில் வேற யாரும் இருக்க முடியுமா? ஆகவே இந்த ஆட்சி என்பது முழுக்க முழுக்க ஒரு மக்கள் விரோத கொலைகார ஆட்சி என்பதற்கு சாட்சி தான் நம்முடைய நாகராஜனுடைய கதை. மக்கள் அதிகாரம் கையிலடி, நீ மாற்ற நினைத்ததை மாற்றிவிடு.